ஆக்டர் நவீன் சந்திராவோட நடிப்பில் தெலுங்குலேருந்து எடுக்கப்பட்ட ஒரு சூப்பரான சஸ்பென்ஸ் த்ரில்லர் திரைப்படமான ஷோ டைம் இப்போ தமிழ் டப்பிங்கோட பிரைம் வீடியோஸில் வெளிவந்திருக்கு. இந்த திரைப்படம் எனக்கு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத டீட்டெயிலாக இந்த ரிவ்யூவில் பார்க்க போகிறோம். இதில் கதையை பொறுத்தளவுக்கு நவீன் சந்திரா லவ் பண்ணி மேரேஜ் பண்ணி ஒரு சிம்பிளான லைஃப்பை வாழ்ந்துட்டு இருக்காப்ல. ஸோ தன்னோட மனைவி பொண்ணுன்னு சொல்லி அன்னைக்கு நைட்டு 11 மணிக்கு பார்த்தீங்கன்னா பக்கத்து வீட்டுக்காரங்களோட சேர்ந்து நல்ல கூச்சல் போட்டு பார்த்தீங்கன்னா பாட்டுக்கு பாட்டு விளையாண்டுட்டு இருக்காங்க. இந்த சத்தத்தை கேட்டு அந்த நேரத்துக்கு வந்திருக்கக்கூடிய ரோந்து போலீஸ் ஆஃபீஸருக்கு இந்த மாதிரி திட்டிட்டு போறாப்ல. இந்த மாதிரி இந்த நேரத்துலலாம் விளையாடக்கூடாது, வீட்டில் போய் தூங்குங்கன்னு. போலீஸ்காரனுக்கு செம காண்டு. இந்த பிரச்சனையில இவனை ஒன்றும் பண்ண முடியலன்னு சொல்லி ஏதாவது ஒரு பிரச்சனையில வருவா மாட்டுவா அப்போ பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி பேர்றாப்ல. அடுத்த நாளே பார்த்தீங்கன்னா நம்ம நவீன் சந்திரா ஒரு பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிறாப்ல. வீட்டில் பாப்பாவோட செயினை பறிக்க வந்த திருடனை மனைவி பார்த்தீங்கன்னா தள்ளி விட அதை தெரியாதனமா அவன் மூச்சு பேச்சு இல்லாமல் கிடக்கிறான். ஸோ இறந்துட்டான் அப்படிங்கிற மாதிரி கன்ஃபார்மே பண்ணிடுறாங்க. இதுக்கப்புறம் இந்த பாடியை வச்சுட்டு இவங்க என்னெல்லாம் பண்ண போறாங்க அப்படிங்கிறத அந்த படத்தோட மிச்ச கதை. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு ஒரு டீசெண்டான ஒரு நல்ல சஸ்பென்ஸ் த்ரில்லர் திரைப்படமாக எடுத்திருக்கிறாங்க. ஸோ கிளைமேக்ஸில் வரக்கூடிய ட்விஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு மட்டமான ட்விஸ்ட்டாக இருக்கலாம். ஆனால் அந்த ட்விஸ்ட்டை போட்டு படத்தை நீட்டாக முடிச்சிருக்காங்க. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு கண்டிப்பாக பர்ஃபார்மன்ஸை நம்பி தான் அந்த படம் இந்த அளவுக்கு நல்லா இருந்திருக்கு அப்படின்னே சொல்லுவேன். படத்தோட மிடில் போர்ஷனில் நவீன் சந்திராவும் அவங்களோட மனைவியும் கொடுக்கக்கூடிய பர்ஃபார்மன்ஸ் தான் சூப்பராக இருக்கும். ஸோ வீட்டுக்குள்ளே ஒரு பாடி இருக்குது அப்படிங்கிற அந்த டென்ஷன் பில்டிங்கை அவங்களோட ஃபேஸ் ரியாக்ஷனில் சூப்பராக கொண்டு வந்திருப்பாங்க. படத்தோட செகண்ட் ஹாஃப்க்கு அப்புறம் கொஞ்சம் ஹியூமர் கலந்து சொல்லணும் அப்படின்னு சொல்லி ஒரு லாயர் கேரக்டர் உள்ளே கொண்டு வருவாங்க. ஸோ அந்த கேரக்டர் ஒரு சில இடங்களில் பண்ணால் நல்லாவே பண்ணியிருக்கிறாப்புல. அண்ட் படத்தோட ஓவராலாக பார்க்கும்போது ஒரு சுமாரான படம் தான். கிளைமேக்ஸ் ட்விஸ்ட்டு மட்டும் சிலருக்கு பார்த்தீங்கன்னா காண்டாகலாம், சிலருக்கு பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கப்பா அப்படிங்கிற மாதிரியான ஃபீல் கிடைக்கலாம். அதனால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.